بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம். இந்த சமீப காலமாக சிரி டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக பல விதமான கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கு நாம் விளக்கம் சொல்லி வருகின்றோம். இப்பொழுது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்த கதையாக திருமறை குரானில் 3:28 அத்தியாயத்தை நீக்கணும் என்று வெங்கட பிரியா என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க. அந்த வீடியோ பாருங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை தான் நம்ம சொல்றோம், ஃபண்டமெண்டல் ஆஃப் இஸ்லாம். அந்த இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபண்டமெண்டல், அந்த அடிப்படை தன்மை, அடிப்படைவாத, அதையோட அப்படியே சின்ன வயதுல இருந்தே அவர்கள் வளர்க்கும் பொழுது அவர்கள் கடைசியாக எப்படி ஒரு அடிப்படைவாதியாக வருகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ அவங்களுடைய மத புத்தகமான குரான்லேயே இது போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னு சொன்னா, 3வது சூரா 28வது ஆயத்துல ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்காதவன் உன்னுடைய நண்பனாக இருக்க முடியாது, உன்னுடைய நண்பனாக அவனை ஏற்காதே. அவன் எப்போ முழுமையாக உன் இஸ்லாத்தை ஏற்கிறானோ, எப்போ இஸ்லாத்தை நம்பிக்கையோடு அதை ஏற்கிறானோ, அப்பதான் நீ அவன்கிட்ட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முஸ்லிம்கள் யாரும் வேற சமுதாயத்தை சாப்பிட்றது இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, அவங்க மறுசாரத்தை போதிக்கிறாங்க. காரணம் இந்த வசனம் தான். இந்த வசனத்தை காமிச்சு அந்த இஸ்லாத்து மேல குறை சொல்லுது. எப்படி குறை சொல்லுது? யாரோடையும் பழக மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, யார்ட்டையும் சாப்பிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு தவறான கருத்தை வெங்கட பிரியா பதிவு செய்யுது. இதெல்லாம் உண்மையிலே இஸ்லாத்துல இருக்காண்டு ஒரு காலம் இல்லை. இதெல்லாம் பிராமண சமுதாயத்தில் உள்ளது. இந்த வெங்கட பிரியா சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பிராமண சமுதாயத்தில் உள்ளது. இந்தியாவில் முதலாக தீண்டாமை அறிமுகப்படுத்தியது இந்த பிராமண சமுதாயம் தான். இதை இந்தம்மா எந்த அடிப்படையில் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, 3:28 அத்தியாயம் அல்லாஹ் திருமறையில சொல்றான். திருமறை குரான்ல, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் முஸ்லிம்களுடன் நட்பு பாருங்க, முஸ்லீம் அல்லாதவுடன் நட்பு கொள்ளாதீங்க என்று அந்த வசனத்தில் சொல்லப்படுது. அந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டதுங்கிற நம்ம வளர்க்கலாம். ஆனா திருமறை குரானை ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை பத்தி பேசும். வேற புராணங்கள்லாம் வேற சமுதாயத்தை பத்தி பேசாது, அந்த சமுதாயத்தை மட்டும் தான் பேசும். திருமறை குரானை நம்ம எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம்னா, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களே, கிறிஸ்தவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, மனிதர்களே கூப்பிடும். மனிதர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் கூப்பிடும். இப்படி ஒவ்வொன்னா கூப்பிட்டு ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு அறிவுரை இருக்கும் சொல்லும் திருமறை குரான். நீங்க 5:57 பாத்தீங்கன்னாக்க நட்பு பாராட்டுங்கள் என்று சொல்லும் திருமறை குரான். அப்புறம் எப்படி நட்பு பாராட்டு சொல்லுது? இந்த சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நட்பு பாராட்டுங்கள் சொல்லு. முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் நட்பு பாராட்டுங்கள்லாம் சொல்லும். மனிதர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்க சொல்லுது. மனிதர்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதரை வாழ வைத்தால் உலகத்துள்ள அனைத்து மனிதர் வாழ வைத்தது போல ஆகையா அப்படிங்கிறலாம் செய்தியெல்லாம் திருமறை குரான் சொல்லுது. அப்ப மனிதனா வாழ வச்சு எந்த மனிதனா? முஸ்லீம் அல்லவா? ஒட்டுமொத்த மனிதர்கள், மனிதர்கள் எந்த மனிதராக இருந்தாலும் நீங்க அவரை வாழ வச்சா உலகத்தை ஒட்டுமொத்த மனிதர் வாழ வச்சது போல ஆகும் அப்படிங்கிறலாம் திருமறை குரான் சொல்லுது. இப்ப அந்தம்மா என்ன சொல்ல வருது அப்படிங்கிற வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவை சுத்தி முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய இருந்தாங்க. அவங்க எல்லாம் இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்துல முஸ்லீம்கள் அந்த மக்கள்கிட்ட நல்ல நட்போடு இருக்கிறாங்க. நட்போடுக்கு காரணம் என்ன? நண்பர்களா இருக்கிறாங்க, உறவினர்களா இருக்கிறாங்க. உறவினர் எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு, இஸ்லாத்துக்கு வராம சில பேர் இருப்பாங்க. அவங்க உறவுகள் இருக்கும் போது இந்த தவற செய்திகள், இந்த செய்திகள் இஸ்லாத்துக்கு எதிரான செய்திகள் இவர்கள் மூலமா போயிடக்கூடாது, எதிரிகளுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா எதிரிகள் தயாரா இருக்கிறான், இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்று இருக்கிற தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வசனம் சொல்லப்படுது. இந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டது? அந்த நேரத்துல முஸ்லீம்களை அழிக்கணும், ஒழிக்கணும் என்கிற காரணத்தினால்
நீங்க வந்து அந்த இடத்துல நட்பு பாராட்டி என்று அந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனா ஒட்டுமொத்த வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த எந்த இடத்துல வந்து திருமறை குரானை வந்து ஒரு காலமும் வேற மனிதர்கிட்ட பிரிச்சு இருக்கான்னு சொல்லவே இல்லை, எந்த காலத்தையும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சகாபாக்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து ஆற்றினுடைய குழம்பு வச்சாலும் அதுல வந்து தண்ணி ஊத்திக்கங்க, அண்டை வீட்டுக்காரு கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ சகாபி கேட்கிறாரு, என்னுடைய வீட்டு பக்கத்துல யூதர் இருக்கிறாரு, யூதருக்கு கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ யூதர்கள் வந்து இஸ்லாத்தோட எதிரியா இருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொண்டு போய் நன்மை சேர்க்கிறாங்க, ஆட்டுடைய குழம்பா இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரு கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம நிறைய பார்த்த நிறைய சம்பவங்கள் நடக்குது. இப்படி முஸ்லீமோட நட்பு பாராட்டம் இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூத பெண்மணி அழைக்கிறாங்க, விருந்துக்கு அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, சாப்பிட போறாங்க, அங்க விருந்து வைக்கப்படுது, அந்த விருந்து விஷம் கலக்கப்படுது. அப்ப நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு பாராட்டம் இருப்பாருக்கானா, அப்ப எந்த அடிப்படையில் சொல்றான்னு தெரியல. குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு அர்த்தமே தெரியாம அவர்களா ஒரு வியாக்கணம் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த மாதிரி வந்து நீக்கணுங்குது. யாரோ ரஸ்மி அப்படின்னு சொன்னாருங்கிற தகவலை சொல்லுது. யார் அவரு ரஸ்மி? அவர் யாரு? ஒட்டுமொத்த சமுதாய தலைவர் அவரு, இல்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவரு, இல்ல நாட்டுடைய ஜனாதிபதியா, இல்ல சட்டத்தை எழுதக்கூடிய பெரிய ஆய்வாளரா? யார் அவரு? குர்ஆனை நீக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இனி பிரியா நிப்பாட்டிக்கிறணும். இந்த மாதிரி வார்த்தை விடக்கூடாது. திருமறை குர்ஆன் அப்படிங்கிறது ஏறத்தாழ உலகத்துல 200 கோடி முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு செய்தி. இதை நீக்குன்னு எப்படி சொல்லுவ நீ? உன்னுடைய புராணத்தை நீக்கலாமா? புராணத்தை புஷ்கன்னு சொன்னார்களே கடவுள் மறுப்பு கொள்ளுகிறவர்கள் சொன்னாங்கல்ல, இதுக்கு புஷ்கணும்டாங்க, அது பின்பற்ற முடியாதுங்கிறாங்க. பிரியா உன்னை யாபத்துக்கு வச்சுக்கிறணும். கணவன் இறந்தா மனைவி உடன்கட்டே இருக்கிற சட்டம் இன்னைக்கு உங்க பிராமண சட்டத்துல இருக்க, இதை நீக்க வேணாமா? அப்ப அதை புஷ்க வேண்டிய புஸ்தகம் தானே. மனிதனை எந்த அடிப்படையில் கூப்பிடுது திருமறை குர்ஆன்? மனிதனை கூப்பிடுது, மனிதர்களை இன்னா ஹலக்னாஹும் தக்ரி உண்டா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண் படைச்சோம் திருமறை குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய வேதம் என்ன சொல்லுது? தலையில இருந்து பிறந்தேன், காலில இருந்து பிறந்தேன், ஓத்துல இருந்து பிறந்தான்னு சொல்லுது. இது எந்த அடிப்படையில சரியாகும்? அப்ப எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இங்க நிறைய செய்திகள் பார்க்கலாம். நீங்க 2015 சென்னையில பெருமழை ஏற்பட்டுச்சு, மக்கள் எல்லாம் தண்ணியில தவிச்சாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? பள்ளிவாசல் மசீதிகள் திறக்கப்பட்டுச்சு. மசீதி திறக்கப்பட்டு பல நாட்கள் அங்க மக்கள் இருந்தாங்களே, அவங்களுக்கு உணவு கொடுத்தார்களே, உடை கொடுத்தார்களே, தங்க சொன்னாங்களே, இதெல்லாம் முஸ்லீம் செஞ்ச வேலை தானே. அப்ப முஸ்லீம் எப்படி பழகாம இப்படி செய்ய முடியும்? நீங்க சென்னையில எத்தனை கோயில்கள் இல்லாம பிரியாவுடைய மன்றங்கள் எத்தனை இருந்துச்சு, பிராமணர்களுடைய பஜனை மடங்கள் எத்தனை இருந்துச்சு, அந்த மடத்தை திறந்து விட்டுருக்கலாம்ல, அந்த மக்கள் எல்லாம் போய் தங்கி இருப்பாங்கல்ல. அப்ப எந்த அடிப்படையில் இதை சொல்றீங்க? இந்த வாதம் சரியான வாதமா? திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் நாங்க கொடுக்கணும், நீங்க விளக்கம் கொடுக்க கூடாது. உங்களுடைய புராணத்துக்கு நாங்க விளக்கம் கொடுக்கலாமா? அப்ப புராணத்தை பொசுக்கணும்னு சொல்லி செலுத்தன. அப்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க பாக்குறத விட்டுறணும். நீங்க திருமறை குர்ஆன் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்டது, முஸ்லீமுக்கு அருளப்பட்டது அல்ல. கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. இங்க பாருங்க, இந்த செய்தியை பாருங்க. ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எந்த அளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாங்க எந்த அளவு பிடிக்குங்க? எவ்வளவு அளவுக்கு வருதோ அவ்வளவுக்கு பிடிக்கும். அப்படி என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு? செஞ்சிருக்காங்கல்ல, என்ன செய்ய கண்டுதான் நாங்க சொல்றோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க உதவி செய்யறாங்களா? எல்லாம் நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறீங்க, அவங்க வந்து வேற மதம். சோ இருந்தாலும் மத ஒற்றுமை அப்படின்றது எப்படி இருக்கீங்க? எங்க பெரியபட்டணம் ஊராட்சியில இருந்து இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, நாங்க இந்து நண்பர்கள் இருக்கோம். வேற்றுமையை பார்த்து யாருமே பழகிறது இல்லை. எல்லாம் மாமா மச்சான் தம்பி அந்த மாதிரி பழகுறாங்க, வைக்கிறாங்க. எங்களுக்கு நாங்க வருதுன்னா அவங்க வர்றாங்க, நான் எங்களுக்கு வருதுன்னா அவங்க வர்றாங்க, நான் அவங்களுக்கு வருதுன்னா நாங்க போய்க்கிறோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் வேற்றுமை எதுவும் கிடையாது. வேற்றுமை எதுவும் கிடையாது. இது வரைக்கும் நாங்க இந்த செய்தி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க யாரு? அவங்க கூட நிக்கிறவங்க ஒரு துப்புரவு தொழிலாளி. ஒரு துப்புரவு தொழிலாளிய முஸ்லீம் பெண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த மாளுக்கு உபகாரம் பண்ணுது, உபதேசம் சென்னுது, அந்த மாளுக்கு உணவு கொடுக்குது. இந்த மாதிரி வெங்கட பிரியா செய்யுமா? செய்யறதுக்கு உங்க சாஸ்திரம் அனுமதிக்குமா? நீங்க துப்புரவு தொழிலாளி விட்டுருங்க. உங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத்தோ இல்ல எல்முருகனையோ இல்ல நயினார் நாகேந்திரனவோ உங்க வீட்டுல கூப்பிட்டு அழைச்சு அவங்க நீங்க சாப்பிடுற தட்டுல உணவு கொடுப்பீங்களா? நீங்க கொடுக்கிற பாத்திரத்தை தண்ணி குடிப்பீங்களா? இல்ல சிந்திச்சு பாப்பீங்களா? எங்க எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேச்சுகள்லாம் விட்டு விட்டு இஸ்லாம் என்பது மனித சிறப்பு கொண்ட சமுதாயம். திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நேர்வழிப்பட்ட சமுதாயம் திருமறை குர்ஆன். ஆக இந்த மாதிரி பேச்சுகள்லாம் விட்டுட்டு நல்லதை எடுத்து பேசுங்க என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.